இயேசுவின் வார்த்தையை கைக்கொண்டால். ஒருவன் என் வார்த்தையை கைக்கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, நீ பிசாசு பிடித்தவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறோம். ஆபிரகாமும் தீர்க்கதரிசிகளும் மரித்தார்கள். நீயோ, ஒருவன் என் வார்த்தையை கைக்கொண்டால் என்றென்றைக்கும் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்கிறாய். எங்கள் பிதாவாகிய ஆபிரகாமிலும் நீ பெரியவனோ? அவர் மரித்தார், தீர்க்கதரிசிகளும் மரித்தார்கள். உன்னை நீ எப்படிப்பட்டவன் ஆக்குகிறாய் என்றார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, என்னை நானே மகிமைப்படுத்தினால் அந்த மகிமை வீணாயிருக்கும். என் பிதா என்னை மகிமைப்படுத்துகிறவர், அவரை உங்கள் தேவன் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். ஆயினும் நீங்கள் அவரை அறியவில்லை, நான் அவரை அறிந்திருக்கிறேன். அவரை அறியேன் என்று சொல்வேனாகில் உங்களைப் போல நானும் பொய்யனாய் இருப்பேன். அவரை நான் அறிந்து அவருடைய வார்த்தையை கைக்கொண்டிருக்கிறேன். உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளைக்கான ஆசையாயிருந்தான், கண்டு களிகூர்ந்தான் என்றார். அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, உனக்கு இன்னும் 50 வயதாகவில்லையே, நீ ஆபிரகாமை கண்டாயோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது அவர் மேல் எரியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். இயேசு மறைந்து அவர்கள் நடுவே கடந்து தேவாலயத்தை விட்டு போனார். என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை. ஒருவன் என் வார்த்தையை கைக்கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் ஒருபோதும் மரிப்பதில்லை. விசுவாசிகளுடைய நித்திய ஜீவனை பற்றி இயேசு கிறிஸ்து இங்கு உபதேசம் பண்ணுகிறார். ஒருவன் என் வார்த்தையை கைக்கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை என்பது இயேசு கிறிஸ்துவின் உபதேசம். தம்முடைய உபதேசத்தை உறுதி பண்ணுவதற்காக மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றும் கூறுகிறார். நாம் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதை கைக்கொள்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த உபதேசத்தில் மிகவும் தெளிவாக என் வார்த்தை என்று குறிப்பிடுகிறார். இயேசுவின் வார்த்தையை நம்முடைய இருதயத்தில் பெற்றிருந்தால் மாத்திரம் போதாது, அந்த வார்த்தையின் பிரகாரம் நாம் ஜீவிக்கவும் வேண்டும். நம்முடைய சிந்தையிலும் ஞாபகத்திலும் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை பூரண இடம் பெற்றிருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை நமக்கு வழிகாட்டியாகவும் நம்மை ஆளுகை செய்கிற நீதிபதியாகவும் அங்கீகரிக்க வேண்டும். அவருடைய வார்த்தையை கைக்கொள்ளும் போது நாம் அதை அன்போடும் பணிவோடும் பூரண மனதோடும் கைக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை நாம் கைக்கொள்ளும் போது அவர் நமக்கு விசேஷித்த சிலாக்கியத்தை வாக்கு பண்ணி இருக்கிறார். ஒருவன் இயேசுவின் வார்த்தையை கைக்கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை என்பதே அந்த சிலாக்கியமாகும். இயேசு கிறிஸ்து இங்கு சரீர பிரகாரமான மரணத்தை பற்றி குறிப்பிடவில்லை. எல்லோருக்கும் மரணம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை கைக்கொள்ளுகிறவர்களும் அதை கைக்கொள்ளாதவர்களும் தங்கள் சரீரத்தில் மரித்து போவார்கள். ஆனாலும் தம்முடைய வார்த்தையை கைக்கொள்ளுகிறவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை என்று இயேசு கிறிஸ்து குறிப்பிடுவது ஆவிக்குரிய மரணமாகும். விசுவாசிகள் தங்கள் சரீரத்தில் மரிக்கும்போது தங்கள் சரீர மரணத்தை அவர்கள் மரணமாக காண்பதில்லை. விசுவாசிகளுடைய இருதயத்தில் மரண பயம் இருக்காது. நம்முடைய ஜீவனை குறித்து நாம் சிந்தித்து பார்க்கும்போது நம்முடைய மரணத்தோடு நம்முடைய ஜீவன் முடிவு பெற்று விடுவதில்லை. நம்முடைய சரீர மரணத்திற்கு பின்பு நடைபெறப் போகும் மறு உலகத்தின் காரியங்களையும் விசுவாசிகளாகிய நாம் சிந்தித்து பார்க்கிறோம். நம்முடைய பார்வை மிகவும் தெளிவாக இருக்கும். நாம் மரணத்தின் வழியாக மரணத்திற்கு பின்பு நடைபெறப் போகும் காரியங்களையும் காண்போம். இம்மைக்கு பின்பு மறுமையையும் காண்போம். ஆகையினால்தான் இயேசு கிறிஸ்து தம்முடைய வார்த்தையை கைக்கொள்ளுகிறவர்கள் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை என்று கூறுகிறார். விசுவாசிகளாகிய நமக்கு ஒரு விசேஷித்த நாள் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாளில் நாம் நம்முடைய மரணத்தை ஜெயிப்போம். நம்முடைய நித்திய மரணத்தில் இருந்து பரிபூர்ணமாக விடுதலை பெறுவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு நித்திய ஜீவனை கொடுப்பார். அதன் பின்பு நமக்கு ஒருபோதும் மரணம் இருக்காது. நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்ட பின்பு நாம் மரித்து போவதற்கு வாய்ப்பில்லை.
ஆபிரகாம் மரித்தார். இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை கேட்டு யூதர்கள் மிகவும் கோபமடைகிறார்கள். அவரை தூஷிப்பதற்கு சமயம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தம்முடைய வார்த்தையை கைக்கொள்ளுகிறவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை என்று இயேசு கிறிஸ்து கூறியவுடன் யூதர்கள் அவரை நோக்கி, நீ பிசாசு பிடித்தவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறோம் என்று கூறி தூஷிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து தேவனிடத்தில் இருந்து வந்திருக்கிற போதகர். இந்த சத்தியத்தை அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் இயேசு கிறிஸ்து பல சமயங்களில் போதுமான அளவு உறுதி பண்ணி இருக்கிறார். ஆனால் யூதர்களோ இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை அங்கீகரியாமல் அவரை பரியாசம் பண்ணுகிறார்கள். இயேசு கிறிஸ்து மிகுந்த பொறுமையோடும் ஆத்ம பாரத்தோடும் அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனால் அவர்களோ இயேசு கிறிஸ்துவை பிசாசு பிடித்தவன் என்று கூறி பரியாசம் பண்ணுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் உபதேசம் தேவனிடத்தில் இருந்து வந்திருக்கிறது. அவருடைய வார்த்தைகளில் தெய்வத்துவம் நிறைந்திருக்கிறது. தம்முடைய வார்த்தைகளை இயேசு கிறிஸ்து அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதி பண்ணுகிறார். இப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியை எதிர்பார்க்க வேண்டும் என்றும் அவரை விசுவாசிக்க வேண்டும் என்றும் யூத மார்க்கம் ஜனங்களுக்கு போதிக்கிறது. தங்களுடைய மார்க்கத்தில் பெருமையோடு இருக்கிற யூதர்கள் இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்து தம்முடைய வார்த்தையினால் பாவம் செய்து விட்டதாக யூதர்கள் அவர் மீது குற்றம் சுமத்துகிறார்கள். ஒருவன் தம்முடைய வார்த்தையை கை கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார். ஆனால் யூதர்களோ இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை ஆவிக்குரிய ரீதியாக புரிந்து கொள்ளாமல் சரீர பிரகாரமாக சிந்திக்கிறார்கள். ஆபிரகாமை விடவும் தீர்க்கதரிசிகளை விடவும் இயேசு கிறிஸ்து தம்மை உயர்த்துவதாக அவர் மீது குற்றம் சுமத்துகிறார்கள். ஆபிரகாமும் தீர்க்கதரிசிகளும் மரித்து போனார்கள். ஆகையினால் எல்லோருமே மரித்து போவார்கள். யாராலும் என்றென்றைக்கும் மரணத்தை காணாமல் இருக்க முடியாது. ஆபிரகாமும் தீர்க்கதரிசிகளும் மரணத்தை கண்டதினால் எல்லோருமே மரணத்தை கட்டாயம் காண வேண்டும் என்று யூதர்கள் அவரிடத்தில் விவாதம் பண்ணுகிறார்கள். ஆபிரகாமும் தீர்க்கதரிசிகளும் விசேஷித்தவர்கள் என்பது மெய்தான். இவர்கள் தேவனுடைய கிருபையை விசேஷமாக பெற்றுக் கொண்டார்கள். சாதாரண மனுஷர்களை விட இவர்கள் விசேஷித்தவர்கள், உயர்ந்தவர்கள். தேவனுடைய கிருபையை அதிகமாய் பெற்றுக் கொண்டவர்கள். இவர்கள் தேவனுடைய வார்த்தையை கை கொண்டார்கள் என்பதும் மெய்தான். இவர்கள் தங்கள் சரீரத்தில் மரித்து போனார்கள் என்பதும் மெய்தான். இவர்கள் ஒருபோதும் நித்திய ஜீவனை பற்றி உபதேசம் பண்ணவில்லை. தாங்கள் என்றென்றைக்கும் மரணத்தை காணாமல் நித்திய காலமாக ஜீவிப்போம் என்றும் இவர்கள் சொல்லவில்லை. ஆபிரகாமும் தீர்க்கதரிசிகளும் தங்கள் விசுவாசத்தில் மரித்து போனார்கள். சரீர பிரகாரமாக எல்லோருமே மரிக்க வேண்டியவர்கள்தான். அதன் பிரகாரம் இவர்களும் மரித்து போனார்கள். ஆனால் இவர்கள் விசுவாசித்து மரித்து போனது இவர்களுக்கு கிடைத்த மேன்மை. ஆபிரகாமும் தீர்க்கதரிசிகளும் மரித்து போனது போல நாம் எல்லோருமே மரித்து போக போகிறோம். அப்படி இருக்கும்போது நம்முடைய மரணத்தை குறித்து நாம் ஏன் பயப்பட வேண்டும்? துன்மார்க்கர்கள் ஒருவேளை தங்கள் மரணத்தை குறித்து பயப்படலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தையை கைக்கொள்கிறவர்கள் தங்களுடைய சரீர மரணத்தை குறித்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆபிரகாமும் தீர்க்கதரிசிகளும் மரண பள்ளத்தாக்கின் வழியாக கடந்து சென்றார்கள். நமக்கு முன்மாதிரியாக இருந்தவர்கள் மரித்து போனது போலவே நாமும் மரித்து போக போகிறோம். ஆகையினால் மரண பயம் நம்மிடத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை கேட்கிற யூதர்கள் அதை தவறாக புரிந்து கொள்கிறார்கள். ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை என்று இயேசு கிறிஸ்து தெளிவாக உபதேசம் பண்ணுகிறார். ஆனால் இவர்களோ தங்கள் மாம்ச சிந்தையில் இயேசுவின் ஆவிக்குரிய உபதேசத்திற்கு உலக பிரகாரமான வியாக்கியானத்தை கொடுக்கிறார்கள். யூதர்களுடைய வியாக்கியானத்தில் 2 பிழைகள் உள்ளன. அவையாவன: இயேசு கிறிஸ்து சரீர பிரகாரமான மரணத்தை குறிப்பிடுவதாக இவர்கள் நினைக்கிறார்கள். ஆபிரகாம், தீர்க்கதரிசிகள் ஆகியோரை விட வேறு யாரும் பெரியவர்கள் அல்ல என்று இவர்கள் நினைக்கிறார்கள். நித்திய ஜீவனை பற்றிய உபதேசத்தில் இயேசு கிறிஸ்து சரீர பிரகாரமான மரணத்தை குறிப்பிடவில்லை, ஆவிக்குரிய மரணத்தையே குறிப்பிடுகிறார். பிதாவாகிய தேவனானவர் இன்னும் ஆபிரகாமின் தேவனாகவும் பரிசுத்தமான தீர்க்கதரிசிகளின் தேவனாகவும் இருக்கிறார். நம்முடைய தேவன் மரித்தோரின் தேவன் அல்ல, ஜீவனுள்ளோரின் தேவன். ஆகையினால் ஆபிரகாமும் தீர்க்கதரிசிகளும் மரித்து போகாமல் இன்னும் ஜீவனோடு இருக்கிறார்கள். அவர்கள் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை என்று பொருள்படுமாறு
இயேசு கிறிஸ்து இங்கு உபதேசம் பண்ணுகிறார். இவர்கள் சரீர பிரகாரமாக மரித்தாலும் தங்கள் மரணத்தை என்றென்றைக்கும் காணாமல் நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறார்கள். ஆபிரகாம், தீர்க்கதரிசிகள் ஆகியோரை விட பெரியவர்கள் யாரும் இல்லை என்பது யூதர்களுடைய தவறான வியாக்கியானம். ஏனெனில் இவர்கள் எதிர்பார்க்கிற மேசியா ஆபிரகாமை விடவும் தீர்க்கதரிசிகளை விடவும் பெரியவர் என்பது இவர்களுக்கே தெரியும். தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து இவர்கள் மத்தியில் இருக்கிறார். அவர் ஆபிரகாமை விடவும் தீர்க்கதரிசிகளை விடவும் பெரியவர். அப்படிப்பட்டவரை போற்றி புகழுவதற்கு பதிலாக இயேசு கிறிஸ்துவை பிசாசு பிடித்தவன் என்று தூஷிக்கிறார்கள். இவர்கள் ஆவிக்குரிய ரீதியாக குருடர்களாக இருக்கிறார்கள். ஆகையினால் தங்களுக்கு முன்பாக நிற்கும் இயேசுவை கிறிஸ்து என்று இவர்களால் காண முடியவில்லை. அவர்கள் இயேசு கிறிஸ்துவிடமே உன்னை நீ எப்படிப்பட்டவனாக்குகிறாய் என்று கேட்கிறார்கள். இயேசு கிறிஸ்து இரண்டாம் மரணமாகிய நித்திய மரணத்தை கூறுகிறார். ஆனால் இவர்களோ இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை புரட்டுகிறார்கள். யூதர்கள் சரீர மரணத்தையே சிந்தித்து பார்க்கிறார்கள். ஆபிரகாமும் தீர்க்கதரிசிகளும் மரித்தார்கள் என்று வரலாறு பேசுகிறார்கள். நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் நாம் மரித்தாலும் அவர் சபையை எடுத்துக்கொள்ள வரும்போது நாம் மறுபடியும் உயிரோடு எழுந்திருப்போம். என் பிதா என்னை மகிமைப்படுத்துகிறவர். இயேசு பிரதியுத்தரமாக, என்னை நானே மகிமைப்படுத்தினால் அந்த மகிமை வீணாயிருக்கும். என் பிதா என்னை மகிமைப்படுத்துகிறவர். அவரை உங்கள் தேவன் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். தம்மிடத்தில் விவாதம் பண்ணுகிற யூதர்களுக்கு இயேசு கிறிஸ்து இன்னும் பொறுமையோடு பிரதியுத்தரம் கூறுகிறார். இந்த நாள் அவருக்கு அவருடைய பொறுமையின் நாளாக இருக்கிறது. ஆவியின் கனியாகிய நீடிய பொறுமையை வெளிப்படுத்தி இயேசு கிறிஸ்து நிதானமாக பிரதியுத்தரம் கூறுகிறார். தம்மை பற்றி தாமே சாட்சி கூறினால் அது போதுமானதாக இருக்காது என்று இயேசு தீர்மானம் பண்ணுகிறார். ஆகையினால் என்னை நானே மகிமைப்படுத்தினால் அந்த மகிமை வீணா இருக்கும் என்று கூறிவிடுகிறார். சுய மகிமையினால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. நம்மை நாமே பெருமைப்படுத்திக் கொள்வதனால் நமக்கு பெருமை உண்டாகாது. இது சுய விளம்பரமாகத்தான் இருக்கும். இப்படிப்பட்ட மகிமை வீணான மகிமையாக இருக்கும். தங்களை தாங்களே மகிமைப்படுத்திக் கொள்ளுகிறவர்கள் தங்களை தாங்களே வஞ்சித்துக் கொள்கிறார்கள். இயேசு கிறிஸ்து தம்முடைய பிதாவாகிய தேவனை பற்றியும் அவர்களுடைய பிதாவாகிய ஆபிரகாமை பற்றியும் இங்கு குறிப்பிடுகிறார். தம்முடைய பிதா தம்மை மகிமைப்படுத்துகிறவர் என்று அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். தமக்குள்ள மகிமை அனைத்தையும் இயேசு கிறிஸ்து தம்முடைய பிதாவாகிய தேவனிடத்தில் இருந்தே பெற்றிருக்கிறார். தாம் எதிர்பார்க்கும் எல்லா மகிமைக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனையே சார்ந்திருக்கிறார். கிறிஸ்துவும் அவருடையவர்கள் அனைவரும் தங்களுடைய மகிமைக்காக பிதாவாகிய தேவனையே சார்ந்திருக்கிறார்கள். இந்த ஜனங்கள் தம்மை மகிமைப்படுத்தினாலும் மகிமைப்படுத்தாவிட்டாலும் பிதாவாகிய தேவன் தம்மை மகிமைப்படுத்துவார் என்று இயேசு கிறிஸ்து நிச்சயத்தோடு இருக்கிறார். யூதர்கள் தங்களை மேன்மைப்படுத்த விரும்புகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ தம்மை தாழ்த்துகிறார். சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்துகிறார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவன் அற்புதங்களை செய்கிறார். இயேசு கிறிஸ்துவின் வசனங்களை அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதி பண்ணுகிறார். இதன் மூலமாக பிதா குமாரனை மகிமைப்படுத்துகிறார். நான் அவரை அறிந்திருக்கிறேன், ஆயினும் நீங்கள் அவரை அறியவில்லை. நான் அவரை அறிந்திருக்கிறேன். அவரை அறியேன் என்று சொல்வேனாகில் உங்களைப் போல நானும் பொய்யனாய் இருப்பேன். அவரை நான் அறிந்து அவருடைய வார்த்தையை கைக்கொண்டிருக்கிறேன். இயேசுவை இந்த ஜனங்கள் கிறிஸ்து என்று அங்கீகரித்து அவரை மகிமைப்படுத்தவில்லை. அவர்கள் தேவனை அறியாமல் இருப்பதினாலேயே இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தாமல் இருக்கிறார்கள். ஆனால் பிதாவாகிய தேவனை யூதர்கள் தங்கள் தேவன் என்று சொல்லுகிறார்கள். அவரை தேவன் என்று சொல்லியும் அவரை அறியாதிருக்கிறார்கள். தங்கள் வாயினால் மாத்திரமே தேவனுக்கு ஊழியம் செய்கிறார்கள். இவர்களுடைய உள்ளத்திலோ மெய்யான தேவ பக்தி இல்லை. இவர்களைப் போலத்தான் இக்காலத்தில் சில ஏமாற்றுக்காரர்கள் கர்த்தருக்காக ஊழியம் செய்வதாக சொல்லுகிறார்கள். தேவனுடைய ஊழியத்தில் தங்களுக்கு ஆர்வம் இருப்பது போல நடிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை தங்கள் தேவன் என்று தங்கள் வாயினால் சொல்லிக் கொள்கிறார்கள். ஆனால் இவர்களோ இயேசுவை கிறிஸ்து என்றும் இரட்சகர் என்றும் ஆண்டவர் என்றும் அறியாமல் இருக்கிறார்கள். நாம் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய தேவன் என்று வாயினால் சொல்லியும் நாம் அவருக்கு உண்மையான பிள்ளைகளாக ஜீவிக்கவில்லை என்றால் நம்முடைய வாயின் வார்த்தைகளினால் ஒரு பிரயோஜனமும் இல்லை.
யூதர்கள் பிதாவாகிய தேவனை தங்கள் தேவன் என்று தங்கள் வாயினால் சொன்னாலும் தேவனை பற்றிய மெய்யான வெளிப்பாடு இல்லாதவர்களாகவே இருக்கிறார்கள். இவர்கள் தேவனை பற்றி கொஞ்சம் கூட அறிந்திருக்கவில்லை. இவர்களுடைய நிலைமை மிகவும் பரிதாபமானது. தேவனை பற்றி அறியாமலேயே இவர்கள் இயேசு கிறிஸ்துவிடம் தேவனை பற்றி விவாதம் பண்ணுகிறார்கள். இப்படித்தான் இக்காலத்தில் கூட ஏராளமானோர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறியாமலேயே அவரை பற்றி விவாதம் பண்ணுகிறார்கள். இவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் பெயர் மாத்திரமே தெரிந்திருக்கிறது. அவருடைய மெய்யான சுபாவம் எப்படிப்பட்டது என்பது இவர்களுக்கு தெரியாது. தேவனுடைய சாயல் என்ன என்பதும் இவர்களுக்கு தெரியாது. தேவனுடைய வசனம் இயேசு கிறிஸ்துவில் வெளிப்படுவதும் இவர்களுக்கு தெரியாது. நாம் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் போது சிலர் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்வதில்லை. இதற்கு ஒரே காரணம் அவர்கள் தேவனை பற்றி அறியாமல் இருப்பதுதான். தம்முடைய பிதா தம்மை மகிமைப்படுத்துவார் என்று இயேசு கிறிஸ்து உறுதி பண்ணுகிறார். அதற்கான காரணத்தையும் தெரியப்படுத்துகிறார். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனை அறிந்திருக்கிறார். தம்முடைய வார்த்தையில் இயேசு கிறிஸ்து நிச்சயத்தோடு இருக்கிறார். பிதாவாகிய தேவனை தாம் அறிந்திருப்பதை உறுதி பண்ணும் விதமாக அவரை அறியேன் என்று சொல்வேனாகில் உங்களைப் போல நானும் பொய்யனாய் இருப்பேன் என்று கூறுகிறார். பிதாவுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பை இயேசு கிறிஸ்து மறுதலிக்கவில்லை. யூதர்கள் பிதாவாகிய தேவனையும் அறியவில்லை, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் அறியவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ பிதாவாகிய தேவனை தாம் அறிந்திருப்பதை மறுதலியாமல் சாட்சியாக அறிவிக்கிறார். பிதாவை தாம் அறியவில்லை என்று இயேசு கிறிஸ்து சொல்வாராகில் அவரும் பொய்யராகவே இருப்பார். அப்போது பிதாவை குறித்தும் தம்மை குறித்தும் இயேசு கிறிஸ்துவின் சாட்சி பொய்யாகவே இருக்கும். பிதாவை தாம் அறிந்திருப்பதை உறுதி பண்ணும் விதமாக அவரை நான் அறிந்து அவருடைய வார்த்தையை கைக்கொண்டிருக்கிறேன் என்று கூறுகிறார். இயேசு கிறிஸ்து தம்முடைய பிதாவின் வார்த்தையையும் கைக்கொண்டிருக்கிறார். அதே வேளையில் பிதாவுடன் தம்முடைய சொந்த வார்த்தைகளையும் கைக்கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து தேவனிடத்தில் கூறியிருக்கிற தம்முடைய வார்த்தையிலும் உண்மை உள்ளவராக நிலைத்திருக்கிறார். நாமும் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை கைக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவே இந்த விஷயத்தில் நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து பிதாவின் வார்த்தையை கீழ்ப்படிதலோடு கைக்கொண்டிருக்கிறார். அவரைப் போலவே நாமும் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை கீழ்ப்படிதலோடு கைக்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். தாம் பிதாவை அறிந்திருப்பதை உறுதி பண்ணும் விதமாக இயேசு கிறிஸ்து இந்த உபதேசத்தை சொல்லுகிறார். யூதர்கள் பொய்யர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் தேவனை அறியவில்லை என்றாலும் தாங்கள் தேவனை அறிந்திருப்பதாக கூறுகிறார்கள். இயேசு கிறிஸ்து பிதாவை அறிந்திருக்கிறார், அவருக்கு கீழ்ப்படுகிறார். கண்டு களிகூர்ந்தான். உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாயிருந்தான், கண்டு களிகூர்ந்தான் என்றார். யூதர்களுடைய பிதாவாகிய ஆபிரகாமை குறித்து இயேசு கிறிஸ்து இங்கு பேசுகிறார். தேவனை அவர்களுடைய பிதா என்று கூறாமல் ஆபிரகாமையே அவர்களுடைய பிதா என்று கூறுகிறார். உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாய் இருந்தான், கண்டு களிகூர்ந்தான் என்று இயேசு கிறிஸ்து யூதர்களிடம் கூறுகிறார். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மேசியாவையும் யூதர்களுடைய முற்பிதாக்களில் ஒருவரையும் குறிப்பிடும்போது இயேசு கிறிஸ்து இரண்டு சம்பவங்களை பற்றி பேசுகிறார். அவையாவன, மேசியாவின் நாளை காண ஆபிரகாம் ஆசையாய் இருந்தான். ஆபிரகாம் மேசியாவின் நாளை கண்டு களிகூர்ந்தான். ஆபிரகாம் மேசியாவின் நாளை காண ஆசையாய் இருந்தான் என்று குறிப்பிடும்போது இந்த வாக்கியத்திற்கு ஆவலாக எதிர்பார்ப்போடு இருந்தான் என்று பொருள் கூற வேண்டும். ஆவலாக இருந்தவன் அந்த நாளை கண்டு களிகூர்ந்தான். ஆபிரகாமின் மனதில் மேசியாவை காண வேண்டும் என்னும் ஆவல் உண்டாயிற்று. அந்த ஆவல் நாளுக்கு நாள் அதிகரித்தது. ஒவ்வொரு நாளும் ஆபிரகாம் மேசியாவின் நாளை காண வேண்டும் என்று அதிகமாக ஆவலாக இருந்தான். அந்த நாளை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தான். இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆவலாக இருக்கிறவர்களால் மாத்திரமே அவரை பற்றி அறிந்து கொள்ள முடியும். நீதியின் சூரியனுடைய அதிகாலை வெளிச்சத்தை காண வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் சூரியன் உதிப்பதை காண்பதற்கு ஆவலாக இருக்க வேண்டும். ஆபிரகாம் இயேசு கிறிஸ்துவின் நாளை காண ஆசையாய் இருந்தான். அந்த நாள் வருவதற்கு நீண்ட காலமாகும். அது வெகு தூரத்தில் இருந்தது. ஆனால் ஆபிரகாமின் சந்ததியில் வந்திருக்கும் யூதர்களோ மேசியாவின் நாளை காண ஆவலாக இல்லை. மேசியா வந்த பின்பும் அவரை வரவேற்பதற்கு ஆயத்தமாக இல்லை.
ஆபிரகாம் இயேசு கிறிஸ்துவின் நாளை கண்டு களிகூர்ந்தான். தேவனிடத்தில் ஆபிரகாம் மிகுந்த பக்தியுள்ளவன். அவனுடைய ஆசையை தேவன் அங்கீகரித்து நிறைவேற்றி இருக்கிறார். அவன் கிறிஸ்துவின் நாளை காண ஆசையாயிருந்தான். தேவன் அவனுடைய ஆசையை அங்கீகரித்து அவன் அந்த நாளை காண்பதற்கு ஆவன செய்தார். கிறிஸ்துவின் நாளின் ஒரு பகுதியை ஆபிரகாம் ஆரம்பத்தில் கண்டான். அவன் ஆரம்பத்தில் கண்டதை விட அந்த நாளின் அதிகமான பகுதியை அதற்கு பின்பு கண்டான். இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவில் வளர வேண்டும் என்று வாஞ்சையோடு ஜெபிக்கிறவர்களின் விண்ணப்பத்தை தேவன் அங்கீகரிப்பார். அவர்களுக்கு கிறிஸ்துவை பற்றிய வெளிப்பாடு அதிகமாக கிடைக்கும். ஆபிரகாம் மேசியாவின் நாளை எவ்வாறு கண்டான் என்பதை பற்றி வேத பண்டிதர்கள் பலவிதமாக வியாக்கியானம் கூறுகிறார்கள். ஒருவேளை அவன் மறு உலகத்தை பற்றி தன்னுடைய தரிசனத்தில் கண்டிருக்கலாம் என்று ஒரு சிலர் கூறுகிறார்கள். ஏராளமான ஆத்துமாக்கள் இயேசு கிறிஸ்துவை காண வேண்டும் என்று தாகத்தோடு இருக்கிறார்கள். அவர்கள் பரலோகத்திற்கு வரும்போதுதான் இயேசு கிறிஸ்துவை காண வேண்டும் என்னும் அவர்களுடைய ஆவல் பூர்த்தியாகும். அப்போதுதான் இயேசுவை கண்டு அவர்கள் திருப்தி அடைவார்கள். அதுவரையிலும் அவர்களுக்கு ஆத்தும திருப்தி உண்டாகாது. இந்த உலகத்தில் கிறிஸ்துவின் நாளின் ஒரு பகுதியை ஆபிரகாம் கண்டதாக வேத பண்டிதர்கள் பொதுவான கருத்தை கூறுகிறார்கள். வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளாதவர்கள் அவற்றை தூரத்தில் இருந்து தரிசித்தார்கள். ஆபிரகாம் கிறிஸ்துவையும் அவருடைய நாளையும் தரிசித்திருக்க வேண்டும் என்று ஒரு கருத்து பொதுவாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆபிரகாமின் வரலாற்றில் இந்த சம்பவம் எழுதப்படவில்லை. கிறிஸ்துவின் நாளை கண்டு ஆபிரகாம் களிகூர்ந்தான். தன்னிடத்தில் தேவனுடைய கிருபையும் சிலாக்கியமும் வெளிப்பட்டதை கண்டு ஆபிரகாம் களிகூர்ந்தான். இந்த உலகத்திற்கு தேவனுடைய இரக்கம் இன்னும் அதிகமாக வெளிப்படப் போவதை ஆபிரகாம் கண்டு களிகூர்ந்தான். கிறிஸ்துவையும் அவருடைய நாளையும் நாம் விசுவாசத்தோடு காண வேண்டும். அப்போது அந்த தரிசனம் நம்முடைய இருதயத்திற்கு சந்தோஷத்தை கொடுக்கும். விசுவாசத்தின் சந்தோஷத்தை போல விசுவாசிகளுக்கு வேறு எந்த சந்தோஷமும் இல்லை. நாம் இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்தில் அவரோடு கூட இருக்கும் வரையிலும் நம்முடைய சந்தோஷம் ஒருபோதும் பரிபூரணம் அடையாது. இயேசுவோடு நித்திய காலமாக நாம் ஜீவிக்கும் போதுதான் நமக்கு பரிபூரண சந்தோஷம் உண்டாகும். ஆபிரகாம் கண்ட காரியங்கள். தேவனுடைய திட்டத்தை கண்டார். தமது ஜனங்களை மீட்பதற்காக தேவன் மேசியாவை அனுப்புவார். கானான் தேசத்தை தம்முடைய ஜனங்களுக்கு தேவன் நித்திய சுதந்திரமாக கொடுப்பார். மேசியாவை இந்த உலகத்திற்கு மனுஷராக அனுப்புவது தேவனுடைய திட்டம் என்பதை ஆபிரகாம் கண்டார். திருத்துவத்தின் இரண்டாம் நபராகிய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஆபிரகாம் கண்டார். இன்னும் 50 வயது ஆகவில்லையே. அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, உனக்கு இன்னும் 50 வயது ஆகவில்லையே, நீ ஆபிரகாமை கண்டாயோ என்றார்கள். இயேசு கிறிஸ்து ஆபிரகாமை பற்றி பேசியதை கேட்டு யூதர்கள் குழப்பமடைகிறார்கள், கோபமடைகிறார்கள். இவர்கள் இயேசு கிறிஸ்துவிடம், உனக்கு இன்னும் 50 வயது ஆகவில்லையே, நீ ஆபிரகாமை கண்டாயோ என்று கேட்கிறார்கள். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக பல வருஷங்களுக்கு முன்பாகவே ஆபிரகாம் மரித்து போனார். ஆகையினால் ஆபிரகாமை இயேசு கிறிஸ்து பார்த்திருப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்று யூதர்கள் நினைக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து தற்பொழுது வாலிப வயதில் இருப்பதினால் யூதர்கள் அவரை ஏளனம் பண்ணுகிறார்கள். அவருடைய வயதிற்கு அவருக்கு ஒன்றும் தெரியாது என்று ஏளனமாக பேசுகிறார்கள். அவருக்கு இன்னும் 50 வயது கூட ஆகவில்லை என்றும், பல 100 வருஷங்களுக்கு முன்பாக இந்த பூமியில் வாழ்ந்த ஆபிரகாமை இயேசு கிறிஸ்து கண்டிருப்பதற்கு வாய்ப்பு இல்லை என்றும் ஏளனம் பண்ணுகிறார்கள். ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே, அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். தாம் ஆபிரகாமுக்கும் முந்தியவர் என்பதை இயேசு கிறிஸ்து இங்கு தெளிவுபடுத்துகிறார். ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கிறார். இந்த சத்தியத்தை வலியுறுத்துவதற்காக தமது வழக்கத்தின் பிரகாரம் இயேசு கிறிஸ்து மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்னும் வாக்கியத்தையும் பயன்படுத்துகிறார். ஆபிரகாம் இருப்பதற்கு முன்பாகவே இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே அல்லது ஆபிரகாம் பிறக்கிறதற்கு முன்னமே இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஆபிரகாமை பற்றி குறிப்பிடும்போது இயேசு கிறிஸ்து அவரை உண்டானவர் என்று குறிப்பிடுகிறார். அவர் ஒரு சிருஷ்டி, சிருஷ்டிக்கப்பட்டவர். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ சிருஷ்டிக்கிறவர். இயேசுவே சிருஷ்டிகர்த்தா.
ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்பாகவே இயேசு கிறிஸ்து தேவனாக இருக்கிறார். இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்பது இயேசு கிறிஸ்துவின் நாமம். நான் இருந்தேன் என்று இயேசு கிறிஸ்து தம்மை குறிப்பிடாமல் நான் இருக்கிறேன் என்று குறிப்பிடுகிறார். இயேசு கிறிஸ்து ஆதியும் அந்தமுமாக இருக்கிறார். ஆபிரகாமின் காலத்திற்கு முன்பாகவே இயேசு கிறிஸ்து வாக்கு பண்ணப்பட்ட மேசியாவாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நித்தியமானவர், ஆபிரகாமுக்கு முன்பே இருந்தவர், இப்போதும் இருக்கிறவர், இனிமேலும் இருக்கப் போகிறவர். இந்த வசனத்தில் நான் இருக்கிறேன் என்பது தேவனுடைய நித்திய நாமங்களில் ஒன்றாகும். இயேசு கிறிஸ்து தம்மை நான் இருக்கிறேன் என்று கூறியபோது அவர் தமது தெய்வத்துவத்தை பற்றி கூறுகிறார் என்று யூதர்கள் புரிந்து கொண்டார்கள். இயேசுவின் மேல் கல்லெறியும்படி, அப்பொழுது அவர் மேல் எரியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். இயேசு மறைந்து அவர்கள் நடுவிலே கடந்து தேவாலயத்தை விட்டு போனார். இயேசு கிறிஸ்துவின் உபதேசம் அப்படியே பாதியில் நின்று போயிற்று. அவருடைய உபதேசத்தை கேட்பதற்கு யூதர்கள் இதற்கு மேலும் ஆயத்தமாய் இல்லை. அவருடைய வார்த்தைகளை யூதர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தங்களிடத்தில் அவர் இதற்கு மேல் ஒரு வார்த்தையும் பேசக்கூடாது என்று தீர்மானமாக இருக்கிறார்கள். பரிசுத்தமான ஆவிக்குரிய உபதேசத்திற்கும் இயேசு கிறிஸ்துவின் பிரமாணத்திற்கும் இவர்கள் பிரத்யட்சமாக எதிர்த்து நிற்கிறார்கள். இயேசு கிறிஸ்து இவர்களுக்கு கிருபையும் இரக்கமும் நிறைந்தவராக நீடிய பொறுமையோடு உபதேசம் பண்ணுகிறார். ஆனால் இவர்களோ இயேசு கிறிஸ்துவின் வசனங்களை தங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளாமல் அவருக்கு விரோதமாக சிந்தித்து செயல்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் யூதர்களுக்கு கோபத்தை உண்டாக்கிற்று. அப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் மேல் எரியும்படி கல்லுகளை எடுத்துக் கொள்கிறார்கள். தேவ தூஷணம் சொல்லுகிறவர்கள் மீது கல்லுகளை எறிவது யூதர்களுடைய வழக்கம். ஒருவேளை இயேசு கிறிஸ்துவின் உபதேசம் இவர்களுக்கு தேவ தூஷணமாக தெரிந்திருக்கலாம். ஆனால் கல்லெறிவதற்கு முன்பாக யூதருடைய மார்க்க வழக்கத்தின் பிரகாரம் அவரை முறைப்படி விசாரிக்க வேண்டும். 2 சாட்சிகள் மூலமாக குற்றம் நிரூபிக்கப்பட வேண்டும். அதற்கு பின்புதான் அவர் மீது கல்லெறிய முடியும். ஆனால் நீதியில்லாத இடத்தில் எதுவும் நீதியாக நடக்காது. ஒவ்வொருவரும் தங்களுக்கு இஷ்டமான பிரகாரம் நியாயம் தீர்க்க ஆரம்பித்து விடுவார்கள். நியாயத்தை நிலைநிறுத்துகிறோம் என்னும் பெயரில் தங்களுக்கு பிடித்தமானதையெல்லாம் நிறைவேற்றி விடுவார்கள். எந்த மனுஷனுடைய உள்ளத்தில் எப்படிப்பட்ட துன்மார்க்கமான சிந்தனை உள்ளது என்று நமக்கு தெரியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ மனுஷருடைய இருதயங்களை அறிந்து வைத்திருக்கிறார். ஆகையினால் தம்மேல் எரியும்படி அவர்கள் கல்லுகளை எடுத்துக்கொண்டவுடன் இயேசு மறைந்து அவர்கள் நடுவே கடந்து தேவாலயத்தை விட்டு போய்விடுகிறார். இயேசு கிறிஸ்து மனுஷரை பார்த்து பயப்படுகிற கோழை அல்ல. தாம் சொன்ன உபதேசத்தை குறித்து இயேசு கிறிஸ்து ஒருபோதும் வெட்கம் அடைய மாட்டார், வருத்தம் அடைய மாட்டார். அவருடைய வேலை இன்னும் வரவில்லை. ஆகையினால் அவர்களை விட்டு மறைந்து அவர்கள் நடுவே கடந்து போய்விடுகிறார். இயேசு கிறிஸ்துவின் இந்த செய்கை அவருடைய ஊழியக்காரர்களாகிய நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். தேவையில்லாமல் பிரச்சனைகளில் சிக்கி உபத்திரவங்களை வரவழைத்துக் கொள்ளக்கூடாது. எதிர்ப்புகள் அதிகமாக இருக்கும்போது தேவனுடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணி அவருடைய ஆலோசனையின் பிரகாரம் செயல்படுவதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். சுய பெருமையை நிலைநாட்டுவதற்காக உபத்திரவங்களுக்கு எதிர்த்து நின்று அதில் அழிந்து போய்விடக்கூடாது. இயேசு கிறிஸ்துவின் உயிருக்கு ஆபத்து வந்தபோது அவர் மறைந்து அவர்கள் நடுவே கடந்து தேவாலயத்தை விட்டு போய்விடுகிறார். இயேசு கிறிஸ்துவை அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அவர் அவர்களை விட்டு மறைந்து கடந்து போய் விடுவது கோழைத்தனமான செயல் அல்ல. இயேசு கிறிஸ்து தோற்றுப்போய் புறமுதுகிட்டு ஓடிப்போய் விடவில்லை. இயேசு கிறிஸ்துவிடம் பயமோ நடுக்கமோ இல்லை. பிதாவின் சித்தம் இல்லாமல் இயேசு கிறிஸ்துவின் மீது ஒருவரும் கைபோட முடியாது. யூதர்கள் அவர் மேல் எரியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டாலும் இயேசு கிறிஸ்துவின் சித்தம் இல்லாமல் அவர் மீது அவர்களால் ஒரு கல்லை கூட எரிய முடியாது. அவர்கள் கைகளில் கல்லுகள் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை அவருடைய கைகளை கட்டி வைத்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து எந்த அளவுக்கு அனுமதிக்கிறாரோ அந்த அளவுக்கு மாத்திரமே அவர்களால் அவரை உபத்திரவப்படுத்த முடியும். இயேசு கிறிஸ்து மறைந்து அவர்கள் நடுவே கடந்து தேவாலயத்தை விட்டு போகும்போது யூதர்கள் ஒருவராலும் அவரை பின்தொடர்ந்து வர முடியவில்லை. தாங்கள் இயேசு கிறிஸ்துவை பிடித்து விட்டோம் என்றும் அவரை கல்லெறிந்து நிச்சயமாகவே கொன்றுபடலாம் என்றும் யூதர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ மறைந்து அவர்கள் நடுவே கடந்து போகிறார்.
இயேசு தங்கள் மத்தியில் இருப்பதாக யூதர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் இயேசுவோ அவர்களை விட்டு கடந்து போய் விடுகிறார். அவர் கடந்து போவதை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். தம்முடைய பாதுகாப்புக்கு இயேசு கிறிஸ்து தமது தெய்வீக பராமரிப்பையும் பாதுகாப்பையும் கொடுக்கிறார். இது இயேசு கிறிஸ்து தமக்கு தாமே வகுத்து கொண்ட பிரமாணம். ஒருவர் நம்மை ஒரு பட்டணத்தில் துன்புறுத்தும் போது மறு பட்டணத்திற்கு ஓடிப்போக வேண்டும் என்பது இயேசு கிறிஸ்துவின் ஆலோசனை. தம் மீது கல்லெறிய வேண்டும் என்று கூடியிருக்கும் ஜனங்கள் மத்தியில் இயேசு கிறிஸ்து மறைந்து அவர்கள் நடுவே கடந்து போவது தேவனுடைய நீதியாகும். தங்களை விட்டு போய்விடுமாறு வற்புறுத்துகிற கூட்டத்தார் மத்தியில் இயேசு கிறிஸ்து நீண்ட காலம் தங்கியிருக்க மாட்டார். அவர் அவர்கள் நடுவே கடந்து போகும்போது அவர்களில் ஒருவர் கூட தங்களிடத்தில் தங்குமாறு அவரை வேண்டிக் கொள்ளவில்லை. அதே வேளையில் அவரை பிடிக்கவும் அவர்களால் முடியவில்லை. அவர் தங்கள் நடுவே கடந்து போவதை அவர்களால் தடுக்கவும் முடியவில்லை. தம்மிடத்தில் வருகிற யாரையும் இயேசு கிறிஸ்து ஒருபோதும் புறம்பே தள்ளிவிடுவதில்லை, யாரையும் புறக்கணிப்பதில்லை. ஆனால் தங்களோடு தங்கக்கூடாது என்றும் தங்களை விட்டு போய்விட வேண்டும் என்றும் தொடர்ந்து வற்புறுத்தி கொண்டிருந்தால் இயேசு கிறிஸ்து நிச்சயமாகவே அவர்களோடு கூட இருக்க மாட்டார். இயேசு கிறிஸ்து தம் மீது கல்லெறிவதற்காக கூடியிருக்கும் ஜனங்கள் நடுவே அமைதியாக கடந்து போய்விடுகிறார். அவர் போவதை யாராலும் காண முடியவில்லை. அவர் தங்கள் மத்தியில் இருக்கிறாரா அல்லது தங்களை விட்டு கடந்து போய்விட்டாரா என்பதும் அவர்களுக்கு தெரியவில்லை. ஒரு ஸ்தலத்தை விட்டு அல்லது ஒரு நபரை விட்டு அல்லது ஒரு சபையை விட்டு இயேசு கிறிஸ்து கடந்து போவது இதுபோலவே அமைதியாகத்தான் நடைபெறும். இயேசு கிறிஸ்து தங்களோடு இருக்கிறார் என்று ஜனங்களும் சபையும் நினைத்து கொண்டிருப்பார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ மறைந்து அவர்கள் நடுவே அமைதியாக கடந்து போய்விடுவார். தேவனுடைய ராஜ்யம் வரும்போதும் போகும்போதும் அமைதியாகத்தான் வரும், அமைதியாகத்தான் போகும். ஆரவாரமாக எதுவும் நடைபெறாது. இயேசு கிறிஸ்து யூத ஜனங்களுக்காகவே அவர்கள் மத்தியில் வந்தார். ஆனால் இவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளாமல் புறக்கணித்து விடுகிறார்கள். இயேசு கிறிஸ்து அவர்களை விட்டு கடந்து போய்விடுகிறார். ஆனால் அவர்களோ அதற்காக வருத்தப்படவில்லை. அவரை தேடி கண்டுபிடிக்கவில்லை. தேவ பயம் அற்றவர்களாகவும் தெய்வ நம்பிக்கை அற்றவர்களாகவும் தங்களுடைய ஆத்மாவை குறித்து கவலை அற்றவர்களாகவும் தங்களுடைய சுய விருப்பத்தின் பிரகாரம் இவர்கள் ஜீவிக்கிறார்கள். ஆகையினால்தான் தங்களை விட்டு மறைந்து தங்கள் நடுவே கடந்து போன இயேசு கிறிஸ்துவை இவர்கள் தேடி பார்க்கவில்லை. அவர் தங்களை விட்டு போனதற்காக கவலைப்படவும் இல்லை. இயேசு கிறிஸ்து தம்மை நான் இருக்கிறேன் என்று கூறி தேவனாக வெளிப்படுத்துகிறார். இது யூதருக்கு தேவ தூஷணமாக தெரிகிறது. நியாயப்பிரமாணத்தின் பிரகாரம் தேவ தூஷணம் சொல்லுகிறவனை கல்லெறிந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய கோபம் தணியட்டும் என்று இயேசு கிறிஸ்து சிறிது காலம் தேவாலயத்தை விட்டு அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு போனார்.